அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு இரவில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த அமல் உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னாலே உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறப் போவதாக தான் அர்த்தம். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். எனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அது எல்லாமே இந்த வாரத்துல எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒவ்வொரு அமலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? ஒரு தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா, அதற்கு ஒரு சிறப்பு அல்லாஹ் தருவான். ஒரு திக்ர நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா, அதற்கும் அல்லாஹ் ஒரு சிறப்ப தருவான். அதிலும் சிறந்ததிலும் சிறந்த ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா, குரான ஓதணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நமக்கு ஏராளமான நன்மை அல்லாஹ் தருவான். அந்த எழுத்தை எப்படி மனநிலையில ஓதுறோமோ, அதற்கு தகுந்தபடி அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகள அதிகமா கொடுப்பான். அது மட்டும் இல்ல, குரான் தான் இருக்கிறதுல நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு அமலா இருக்கு. நம்மோட எந்த அமலுமே நமக்கு சிபாரிசு செய்யாது. குரானுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்போ குரான்ல இருந்து ஒரு சூறாவையோ, ஒரு ஆயத்தையோ நம்ம ஓதும்போது, கண்டிப்பாக அதற்குரிய பலன் நமக்கு பல மடங்கு அதிகமா தான் அல்லாஹ் தருவான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அத நம்ம மிகச்சரியான முறையில, நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல செஞ்சுக்கிட்டு, அதனுடைய அர்த்தத்த விளங்கி நம்ம ஓதணும்னு சொன்னா, கண்டிப்பா அந்த ஆயத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, குரான ஓத ஓத அந்த இடத்துல வானவர்கள அல்லாஹ் தஆலா குவிக்கச் செய்யறான். நம்ம எவ்வளவு நேரம் அதிகப்படுத்துறோமோ, அவ்வளவு வானவர்கள் நம்மள சூழ்ந்து கொள்வாங்களாம். அந்த இடத்த அல்லாஹ் பரக்கத்தா மாத்துறான். இன்னும் அது மட்டுமல்ல, இதில இருக்கக்கூடிய ஆயத்துக்கள, அதனுடைய அர்த்தத்த விளங்கி நம்ம ஓதணும்னு சொன்னா, நம்ம ஒரு செல்வத்த அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்விடமிருந்து தீர்வ பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நமக்கு தேவையானதையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நமக்கு தேவையான நிமிஷத்துல அல்லாஹ்வினுடைய உதவியையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம் அத்தனை பிரச்சனைகளுக்கும் திருக்குரான்ல தீர்வுண்டு. நம்மோட அத்தனை தேடல்களுக்கும் திருக்குரான்ல தீர்வு உண்டு. அப்படிப்பட்ட திருக்குரான்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு சூறாவையும், ஒரு வஜீஃபாவையும் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சூறா என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா, சூரா அர்-ரஹ்மான். இத நம்ம எல்லோருமே ஓதியிருப்போம். ஏதாவது ஒரு தேவைகளுக்காக நம்ம நியத்து வச்சோம் அப்படின்னா, நமக்கு அத அப்படியே கபூலாக்கி தரக்கூடிய மகத்துவம் இந்த சூறாவுக்கு இருக்கு. ஏன் இந்த சூறாவுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இதுல அல்லாஹ்வினுடைய மகத்தான ஒரு பெயர் இருக்கு. அல்லாஹ்வுக்கே பிடிச்சமான ஒரு பெயர். அல்லாஹ்வுக்கு பிடிச்சு அவன் சூட்டிக்கொண்ட ஒரு பெயர். என்ன? இந்த பெயர சொல்லி அலையுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அது என்ன பெயர்? அதுதான் அர்-ரஹ்மான். இந்த அர்-ரஹ்மான்ங்கிற பெயரையே முன்வைத்து ஒரு சூறாவையே அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். அதனால தான் இந்த சூறாவுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ரஹ்மான்ங்கிற பெயர சொன்னாலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூலாக்கி தந்துருவான். வானவர்களே இறக்குறான் இந்த பெயர சொன்னோம் அப்படின்னா. எனவே இந்த சூறாவ நம்ம ஓதனோம் அப்படின்னாலே நம்முடைய துஆவ எல்லாம் நமக்கு கபூலாகுது. அப்படி இருக்கும்போது இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு. அதையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதற்கு தகுந்த சிறப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபாவ தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதாவது இந்த சூறாவ நம்ம ஏதாவது ஒரு பெரிய தேவைக்காக நம்ம நியத்து வச்சுக்கிட்டு, தேவைகளுக்கோ அல்லது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையான ரிஸ்க்க பெற்றுக்கொள்ளவோ, இப்போ நீங்க ஒரு அவசரமான ஒரு பணத் தேவையில இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது ஒரு நல்ல செய்திக்காக காத்துட்டு இருக்கீங்க. ஒரு தடுதலையா ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், நான் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த சூறாவ ஓதி முடிங்க. இந்த சூறாவ, இந்த வஜீஃபாவ கண்டிப்பாக நீங்க வியாழக்கிழமை இரவுல தான் செய்யணும். இந்த சூறாவ நீங்க 7 முறை நிய்யத்து வச்சுக்கிட்டு, நீங்க ஒரே இருப்புல நீங்க ஓதி முடிச்சிரணும். வியாழக்கிழமை இரவுல மகரிப்ல இருந்து தொடங்கி நீங்க தூங்குறதுக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அந்த நேரத்த நீங்க யார்கிட்டயும் பேசாம வேற எந்த சிந்தனையிலும் இல்லாம இந்த சூறாவ 7 முறை நீங்க ஓதி முடிக்கணும். எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறைய மட்டும் நான் சொல்றேன். நீங்க கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே ஓதி முடிக்கிற மாதிரி முடிக்காம, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு, அர்-ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த அர்-ரஹ்மான நீங்க 7 தடவ உச்சரிக்கணும்.
உச்சரிச்சுட்டு அல்லமல் குர்ஆன ஹலக்கல் இன்சான அப்படின்னு நீங்கள் இந்த சூறாவை மிச்சத்தையும் ஓத ஆரம்பிச்சிடணும். இதற்கு அடுத்து இதே சூறாவில் 29வது வசனம் எஸ் அல்ஹு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல்லர்லி குல்ல யௌமின் ஹுவஃபி ஷான் அப்படிங்கிற ஆயத்து வரும்போது அதையும் நீங்கள் திரும்ப திரும்ப 7 முறை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை நீங்கள் ஒரு முறை ஓதி முடிச்சிடணும். திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க சூறாவை. அர் ரஹ்மான் வரும்போது 7 தடவை, இந்த 29வது ஆயத்து வரும்போது 7 தடவை ஓதிட்டு நீங்கள் இந்த சூறாவை முடிக்கணும். இப்படித்தான் நீங்கள் 7 தடவையும் ஓதி முடிக்கணும். அர் ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், கிருபையாளன், அருளாளன் நமக்கு தெரியும். அந்த 29வது வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வானங்களிலும் பூமியில் உள்ளோர் அனைவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர், ஒவ்வொரு நாளிலும் அவன் காரியத்திலேயே இருக்கின்றான். எல்லா பொருட்களும் எல்லா வஸ்துக்களும் அல்லாட்ட தான் கேட்குது தங்களுக்கு தேவையானத. அல்லாஹாலா ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப 7 தடவை ஓதுறோம். இப்போ இந்த அர் ரஹ்மான் ஓதுறதுக்கு என்ன பலன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய துவாவெல்லாம் கபூலாகும். அது மட்டும் கிடையாது, இந்த அர் ரஹ்மானை நீங்கள் 7 முறை சொல்லி இப்படி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா செல்வம் உங்களுக்கு தேடி வர தொடங்கும். உங்களோட வியாபாரம் செழிக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் எல்லாம் பரக்கத்து செய்வான். உங்களுடைய பர்ஸ் எப்போவுமே நிறைஞ்சே இருக்கும். உங்களோட வீடு எப்போவுமே பரக்கத் வாய்ந்த ஒரு வீடாக இருக்கும். செல்வத்தை தேடி நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் உங்களை தேடி கொண்டு வந்து செல்வத்தை தருவோம். அதனால் இந்த அர் ரஹ்மானை நம்ம ஓதுறோம். அந்த 29வது வசனத்தை நம்ம ஏன் ஓதுறோம் அப்படின்னா, இதுவும் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது, நம்மளோட அத்தனை நோய்களையுமே தடுக்கக்கூடியது, நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அத்தனையுமே தடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கக்கூடியது, நினைத்த காரியத்தை நமக்கு நடத்தி தரக்கூடியது. எதெல்லாம் தடைப்பட்டு இருக்குதோ, எதெல்லாம் நமக்கு எதிராக இருக்குதோ அதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடியது. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப 7 தடவை நம்ம ஓதுறோம். இதை கண்டிப்பாக வியாழக்கிழமை இரவில் தான் நீங்கள் செய்யணும். இந்த முறையில் இந்த சூறாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. உங்களோட அத்தனை துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கிடுவான். உங்களோட செல்வத்தில் எல்லாம் தாராளமாக பரக்கச் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த வியாழக்கிழமையில நீங்கள் நியத்து வச்சு இந்த அமலை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. எல்லாமல் அல்லாஹ் தாலா இந்த நாளின் பரக்கத் கொண்டு நம் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது அரபி ஓத தெரியாது, இந்த மாதிரியான சூறாக்களை எல்லாம் நாங்கள் தமிழ்லையே ஓதி முடிக்கணும், எங்களுக்கு தமிழில் குரான் முழுசாக இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அரபி தமிழ் தர்ஜுமா 3ம் சேர்ந்த மாதிரி குரான் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைந்த அளவு தான் நம்மக்கிட்ட குரான் இருக்குது. அவசியமாக எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா வேறவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.